இங்க அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லம்மா, போய் பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. பாருமா, என்ன அழுதாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஒரு பைசா தர மாட்டேன். ஐயா, அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதே உங்களோட பையன் ஐயா. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட தப்பு தவிர வேற ஒரு பாவமும் செய்யாதவர் ஐயா. அவரை காப்பாத்துங்க ஐயா. பாரு, அவன் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலோ அப்பவே அவன் பையன் இல்லைன்னு ஆகி போச்சு. ஐயா, முல்லைக்கு தேர் கொடுத்தன்னு பாரு. அது மாதிரி இந்த அம்மா அப்பா இல்லாத அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தவர் உங்க பையன். அவரை காப்பாத்த ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஐயா. ஐயா, தப்பு பண்ணது நான் என் மேல கோவம்னா எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்க நான் ஏத்துக்கிறேன். அவரை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. சரி சரி, காப்பாத்துறேன். ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். ஐயா, என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன சத்தியம் வேணா பண்ணி கொடுக்கிறேன். சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும்? இனிமே இந்த நிமிஷத்திலிருந்து என் பையனுக்கும் உனக்கும் எந்த விதமான ஒட்டுமுறவும் கிடையாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்காவது கண்காணாத இடத்துக்கு போய் தலைமறைவாய். ஐயா, என்னையா சொல்றீங்க? இந்த உலகத்துல அவரை விட்டா எனக்கும் என் பிள்ளைக்கு வேற யாருமே இல்லையே. அவரை விட்டுட்டா எப்படிங்க ஐயா போக முடியும்? பாருமா, டோன்ட் டாக் ஸ்டோரி. எந்த கதையும் கேட்க நான் தயாரா இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. ஐயா, நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே, கொஞ்சம் இறக்க காட்டுங்கய்யா. குழந்தை மேலையும் கொஞ்சம் இறக்க காட்டுங்கய்யா. அழுது புலம்பி கதறுவதால் எந்த பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க அவன் உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் முடிவுக்கு வா. ஐயா, இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த ஊரை விட்டே போயிடுறையா. எப்படியாவது என் புருஷன் உயிரை காப்பாத்துறா, எனக்கு அதுவே போதும். இது ஏன் நான் உயிரா நினைக்கிறேன்? என் புருஷன்